கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருவதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது, ஏனோக்கு ஹி வாக்டு வித் காட், ஆண்டவரோடு நடந்தான். இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே நீங்கள் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு, ஆண்டவருடைய மகிமையை சுமந்து கொண்டு, ஆண்டவருடைய வல்லமையை சுமந்து கொண்டு அவரோடு நடக்க வேண்டும். அவருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டும். ஏனோக்கு ஆண்டவருடைய கருத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடந்தான். அப்படியாக மோத்திலால் நேரும் காந்தியும் தினந்தோறும் வாக்கிங் போவாங்க. போகும்போது எதிர்காலத்தை குறித்து அவர்கள் சிந்தித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதை ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டே இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் தன் தகப்பனிடத்தில் கேட்டார், அப்பா, காந்தியும் நீங்களும் இருவரும் வாக்கிங் போகிறீங்களே, என்னதான் பேசிட்டு போவீங்க? இல்லைப்பா, இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க, எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததி எல்லாம் ஆட்சி செஞ்சால் நலமாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர்கள் பேசி கொண்டு போன சம்பவம் எதிர்காலத்தில் மோத்திலால் நேருக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி ஆனார். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, அப்படி ராஜீவ் காந்தி, பிறகு சோனியா காந்தி, இப்படி சந்ததி அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி மந்திரிகளாக, பிரதம மந்திரிகளாக ஆகுவதற்கு அந்த தரிசனத்தை அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அதை சுமந்து கொண்டு போவோமா? தேவனோடு நடக்கிற அனுபவத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த எரிகோ மதில்கள், எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் உடன்படிக்கைப்பட்டு சுமந்து கொண்டு அவர்கள் நடந்தார்கள். பிறகு 7வது நாளிலே எக்காலத்தை ஊதினார்கள். எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. பிறகு எரிகோவின் சமனான வெளியிலே அவர்கள் போய் பாளையம் இறங்கினார்கள். அது நாள் வரைக்கும் பெய்து கொண்டிருந்த மன்னா நின்று போனது. அந்த வருஷத்திலே கானான் தேசத்து தானியத்தை அவர்கள் புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக நான் பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே யோசுவா, அந்த எலியா தான் சாக வேண்டும் என்று இருந்த நேரத்திலே, சூறைச் செடியிலே அவன் படுத்திருந்த நேரத்திலே தேவன் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிடு என்று சொல்லி 2வது முறையாக தட்டி எழுப்பி அவனுக்கு அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பினான். அப்பொழுது எலியா ஒருவேளை போஜனத்தினாலே 40 நாள் நடந்தான். அவன் எங்கேயாவது ஒரு தேவத பர்வதத்துக்கு போன்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவரோடு அவனுக்கு நல்ல தொடர்பு இருந்தது, ஆண்டவரோடு ஐக்கியம் இருந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, நான் தேவனோடு நடக்கும்போது எதிர்காலத்தில் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், அப்படியே நடந்தான். ஓரேப் தேவ பர்வதம் போன பிறகு ஆண்டவர் அவன் கையில் ஒரு திட்டத்தை கொடுத்தார். எதிர்காலத்தில் நீ எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், எகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும், ஆசகேலை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே இருந்தான். 3வதாக நாம் பார்க்கும்போது ஏனோக்கு அவன் நடந்த அவர் காரியம், யூதாவின் புத்தகத்திலே அவபக்தியாய் நடந்தவர்கள் அவர்களுடைய கிரியைகளை கண்டிப்பதற்கும், அவபக்தியாய் பேசினவர்களுடைய கிரியைகளை கண்டிப்பதற்கும், அருமையான நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் 1000 தூதர்களோடு இயேசு வரப்போகிறார் என்பதை முன்னறிவித்தான் அந்த ஏனோக்கு. தேவனோடு நடந்தான்.
தேவனோடு ரகசியங்களை பேசிக்கொண்டான். அதுதான் பிற்காலத்தில் அவருடைய வருகையை குறித்ததான வெளிப்பாட்டை அவன் அந்த இடத்துல கொடுத்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடப்போமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் தேவனோடு நடக்கக்கூடிய அனுபவத்தை அவர்களுக்கு தாரும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு தேவனோடு நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கித்தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.